ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம அரை மணி நேரத்தில் 1 பார்ட் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க. பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன், 3 தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுட்டேன். 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, 1 கைப்பிடி அளவு புதினா எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் அதாவது 4 ஏலக்காய், 4 பட்டை, கிராம்பு எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுட்டேன். பிரியாணி அரிசி நான் பாஸ்மதி ரைஸில் பண்ண மாட்டேன், சீரக சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ணுவேன். சீரக சம்பா ரைஸ் 4 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கிலோ மட்டனை கழுவி சுத்தம் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ மணி 12:30. வாங்க அரை மணி நேரத்துக்குள்ளே முடிக்கிறோமான்னு பார்க்கலாம். குக்கர் நல்லா சூடானோடனே 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம். இதிலே 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயிலும் ஊற்றிக்கலாம். ஆயிலும் நெய்யும் காஞ்சோடனே பிரியாணி எல்லாம் 2 எடுத்து இதை மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதில் 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பொடியாக கட் பண்ணியும் போடலாம். இதை மாதிரி அரைச்சி போட்டால் நல்லா பிரியாணிக்கு கலர் கிடைக்கும். தக்காளி நல்லா வதங்கினோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொடிகள் எல்லாம் சேர்த்துருக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க 3/4 கிலோ மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டம்ளர் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு மட்டன் மட்டும் நல்லா வேகட்டும். அதுக்காக 2 விசில் வரையும் விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 12:40 ஆகுது. இப்போ 12:45க்குள்ளே 2 விசில் வந்துடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணலாம். மட்டன்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம 4 டம்ளர் சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கோம். அதுக்கு 8 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றணும். ஏற்கனவே 1 டம்ளர் தண்ணி ஊற்றி மட்டனை வேக வச்சுட்டோம். இப்போ 7 டம்ளர் அளவு தண்ணி சேர்க்கணும். தண்ணி அளந்து ஊற்றிட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா இப்போயே சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, நான் இப்போ போட்டுக்கிறேன் கொஞ்சம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம அரிசியை போட்டுடலாம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம கழுவி வச்சுருக்க சீரக சம்பா ரைஸை சேர்த்துக்கலாம். சீரக சம்பா ரைஸு ஊரெல்லாம் வைக்கக்கூடாது. கடைசியாக தண்ணி கொதிக்கிற நேரத்துக்கு ஒரு கழுவி ரைஸை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு அரை மூடி லெமனை புழிஞ்சு விட்டுறேன். இப்போ
குக்கர் மூடி போட்டுடலாம். ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 12:50 ஆயிடுது. ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ ஒரு பழைய தோசைக்கல்லை வச்சு அது மேலே குக்கரை வச்சிடுறேன். ஒரு 5 நிமிஷம் குக்கர் அதில் இருக்கட்டும். 1 மணி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அருமையாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. 1 பாட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் என் பொண்ணுக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அதனால் அடிக்கடி செஞ்சு தர சொல்லுவாள். நான் இப்படி தான் செய்வேன், குயிக்காக செஞ்சுடுவேன். இது கூட சைட் டிஷ்ஷாக தக்காளி பச்சடியும் எக்கு ஃப்ரையும் வச்சுக்கிட்டோம்னா, எக்கு பெப்பர் ஃப்ரையும் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இது போல் 1 பாட் பிரியாணி செஞ்சு பாருங்கள். சுலபமாக சூப்பராக சீக்கிரமாக செஞ்சிடலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பானுஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.